நம்முடைய பண்பாடு சார்ந்த விஷயம். இதை சிலப்பதிகாரத்திலிருந்து 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கலித்தொகை சிலப்பதிகாரத்தில் ஆச்சரிய குறவையில இதை பத்தி சொல்லியிருக்கு. அதுல வாளை பிடிக்கிறது தவறு, அதுல சொல்லியிருக்கு. அந்த திமில தான் பிடிக்கணும், காளையை அடக்கிறது. அப்ப இது மதுரை ஏன் சொல்லுதுன்னா ஆட்சியர் சம்பந்தப்பட்ட ஆயர்குல பெண்கள் காளையை அடக்கி எவன் அடக்கிறானோ அவனுக்கு மாலையிட்டதாக வரலாறு. அதனாலதான் மதுரையை சுற்றி உள்ள பெரும்பாலானவர்கள் அந்த ஆயர் குலத்தவர்கள் தான் இந்த மாடுகளை பேணுவார்கள். அதாவது ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் ஒரு கன்றுக்குட்டி, ஆண் கன்றுக்குட்டி எடுத்து வளர்ப்பார்கள். அது பயிற்சி அளிப்பார்கள். பயிற்சி அளிக்காத மாடுகள் தான் பயப்படும். பயிற்சி அளித்த மாடுகளை தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்பதே நான் மறுக்கிறேன், அந்த சொல்லையே நான் வெறுக்கிறேன். அதுக்கு சல்லி என்றால் பணம், நாணயம். நாணயத்தை, தங்க நாணயத்தையோ நாணயத்தை மாட்டினுடைய கொம்பில கட்டிவிடுவது. கட்டிவிட்டு அதை காலை அடக்கி அந்த சல்லியை எவன் எடுத்து கொடுக்கிறானோ அவனுக்கு அது பரிசு. அவனை விரும்புகின்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த சல்லிக்கட்டு என்பது நான் ஜல்லிக்கட்டு என்றாகிவிடுது. ஆனால் அது பழமையான இலக்கிய சொல் ஏறு தழுவுதல். தழுவுதல் என்றால் அணைத்தல், அதான் பொருள். இப்ப ஒரு முதலேறு ஒரு பெண் மணப்பெண் இருக்கிற மணமகன் இருக்கிறான், அந்த பெண்ணை அணைக்கிறான், அது தழுவுதல். அப்ப மாடை அந்த தழுவுதலால் அந்த மணப்பெண் இன்புறுகிறான், அது மென்மையானது. அது போலதான் இந்த காளையும் அடக்குவதாக வரலாறு சொல்லுகிறது. ஏறு தழுவுதல் என்று அழகான தமிழ் சொல் இருக்கிறது. இது நம்முடைய பண்பாட்டின் பாரம்பரியமா வந்துகிட்டது.